விவசாயினுடைய குழந்தைகள் படிச்சதுனா ஆரம்ப கல்வி முதல் முடியும் கல்வி வரை இலவசமா கொடுங்க சார். எல்லாத்தையும் கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க கூடாது? 150 ரூபாய்க்கு வேலையில சேர்ந்த ஒரு ஐயா இன்னைக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறார். மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நெல்லு வித்துதோ, எந்த அளவுக்கு விளைஞ்சதோ அவ்வளவுக்கு தான் நெல்லு விக்குது, அவ்வளவுக்கு தான் விளையுது. அதுக்கு மேல எங்களால போக முடியல. என்ன காரணம்? நாங்கள் ஏமாந்து போகிற ஜாதிதான். எங்களால தட்டி கேட்க முடியல. 100 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சிருக்கிறவன் சுகமா அனுபவிச்சுட்டு போறான். 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுக்கிட்டு இருக்கிற நாங்க எதை பண்ண முடியும்? மகாபாரதத்தில் ஒரு அருமையான செய்தி வரும். நன்றிக்கு உதாரணமா சொல்றேன். இன்னார் இனியார் என்று யாவரும் அறியா என்னை மன்னவன் இவன் தான் என்று மாமணி மகுடம் சூட்டி தன்னவன் நானே என்று தார்மணி பொறுக்கி கொத்த அந்த மன்னவன் செய்த நன்றி மறப்பேனோ பிறப்பில் எழும்னா. நன்றி மறக்காதவன் சார் விவசாயி. இங்க வந்து கேட்கிறோம், எல்லாம் பாஸ்ட் புட் கோதுமை. ஒரு இடத்துல போய் கேட்கிறேன், சென்னையில கூல் ரைஸ் வேணுமா? கூல் ரைஸ் நான் வித்தியாசமான வெரைட்டி நம்மெல்லாம் பார்க்கல, கிராமத்திலிருந்து வந்திருக்கோம், இது ஒரு வித்தியாசமான சாப்பாடோ அப்படின்னுட்டு குடுங்கன்னு பழைய சோத்தை கலையத்துல போட்டு பட்டமலாய சுட்டு கொடுக்கறான். இதுக்கு பேர் என்ன? கூல் ரைஸ். எங்க ஊர்ல பழைய சோறு மீந்து போச்சுன்னா தொட்டில கொட்டுவோம், ஆடு மாடு சாப்பிடும். அத இங்க பணமாக்குறான்னா எவ்வளவு ஏமாற்றுக்காரர்கள் இருக்காங்க பாருங்க. தப்பா நினைக்காதீங்க. அந்த பழைய சோற கூல் ரைஸ் சொல்லி அவன் விற்கிறானே அப்படிங்கிறது உங்க வருத்தமா? அப்படி வித்து அவன் காசு பண்றானே அந்த காசு நம்மளால பண்ண முடியலையேங்கிறது உங்க வருத்தமா? இதையும் இந்த நகரத்து வாசிகள் விவசாயிகிட்டே இருந்து வந்ததுன்னு தெரியாம அத ஒரு வெரைட்டின்னு வாங்கி சாப்பிடுறாங்களே, அந்த அறியாமையிலே இருக்கிற நகரத்து வாசிகளை நான் நினைச்சு வருத்தப்படுறேன். அறியாமையில இப்ப நகரத்து வாசிகள் இருக்காங்க கண்டிப்பா. ஆனா நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கிராமத்து வாசிகள் இன்னும் அறியாமையில் இருக்காங்க, விவசாயி அறியாமையில் இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஐயோ பாவம் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு கடையில அதிக விலை கொடுத்து அரிசி விலை வாங்கிட்டாக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு விவசாயிக்கு நாங்க நிறைய பணம் கொடுத்தோம்னு. இல்லையா? அது ஒண்ணு விவசாயம் சம்பந்தமா படிச்சிருக்கணும், இல்லன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அங்கீகாரம் வாங்கி இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் விவசாயத்தை பத்தியே பேசலாம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குங்க? எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு சார். இந்த பிரச்சனைன்னு வர்றப்ப விவசாயிகள் போராடுறப்ப அவங்களுக்கு பின்னாடி எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பா போராடுறோம். தம்பிக்கு நான் பதில் சொல்லிடுறேன். விடிந்தா எழுந்தோம், வெந்ததை தின்னோம், விதி வந்தா செத்தோம்னு பேசக்கூடாது. விவசாயிக்கு இந்த பிரச்சனை, கூக்குரல் போட்டு கூப்பிடுறோம், வாங்க 100 இளைஞர்கள் உட்காருங்க. ரோட்ல இருக்கிற மரத்தெல்லாம் 8 நாளைக்கு முன்னாடியே வெட்டி போட்டு ஸ்ட்ரைக் பண்றான், அதை பத்தி கேட்க மாட்டீங்க. நாளைக்கு வர்ற மந்திரிக்கு இன்னைக்கே ரோட்டை ஸ்ட்ரைக் பண்றான், அதை பத்தி கேட்க மாட்டீங்க. விவசாயிகள் விலை வேணும்னு உட்கார்ந்தா மட்டும்தான் விவசாயிகளை தவிர ஒருத்தரும் வர்றதில்லை. இந்த அம்மா சொன்னாங்க, நடு ரோட்ல கொண்டுகிட்டு வந்து விவசாயம் பண்ணி அடிக்கிறீங்க. நான் மோட்டர் சைக்கிள்ல போனேன், உளுந்துட்டேன்னு. சொகுசா போனீங்கம்மா, எங்களுக்கு இருக்கிறதே நடு ரோடு தானே, நாங்க எங்க போட்டு அடிக்கிறது? எல்லாம் ரோட்ல செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதை கேட்க மாட்டீங்க. ரோட்டை அபகரிச்சு வீடு கட்டுறான், அதை கேட்க மாட்டீங்க. விவசாயி ஒரு நாளைக்கு கொண்டு வந்து கம்போ கேழ்வரகோ எதையோ போட்டு அடிக்கிறான், அதுக்கு ஏன் இவ்வளவு ஆதங்கம்? ஆக நீங்கள் இன்னும் வெளி உலகத்தை பார்க்காமல் நீங்கள் மேலே இருந்து கொண்டு கீழே பார்க்கிறீர்கள். நாங்கள் கீழே இருந்து கொண்டு மேலேயும் பார்க்கிறோம், கீழேயும் பார்க்கிறோம். நீங்க வெளியில வந்தா வெயில் சூடு உச்சம் தலையில தான் தெரியும். சில பேர் செருப்பு இல்லாம நடந்து போனா நடுத்தர வாசிகளுக்கு உள்ளங்கால் சூடுதான் தெரியும். எங்களுக்கு உச்சந்தலையும் சூடு தெரியும், உள்ளங்காலிலும் தெரியும், உடம்பெல்லாம் இருக்கிற சூடும் தெரியும். எங்க வயிற்றெரிச்சலை எடுத்து எந்த அரசியல்வாதியும் எந்த அதிகாரியும் கொட்டுக்காதீங்க. வாழ்க்கையில நொந்து கெட்டவன் சாபம் விட்டா நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவீங்க. இதை விட என்ன சார் கொடுமை வேணும்? இதே விவசாயிக்கு மேற்கு வங்காளத்துல விளைநிலத்துல கொண்டு போய் தொழிற்சாலையை வச்சதுனாலதான் அவன் சத்தம் இல்லாம பக்கத்து ஸ்டேட்டுக்கு ஓடிவிட்டான். விவசாயிகளுக்கு ஆதரவா மேற்கு வங்கத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுட்டா நமக்கு எல்லாம் சோறு இல்லாம போயிடும்னு சொரணையோட போராடினா. இங்க எத்தனை பேரு எங்களுக்காக பின்னாடி வந்து போராடுனீங்க? சார், சொரணையோட போராடினான்னு அந்த இடத்துல சொன்னீங்க. நான் பயந்துட்டே இருந்தேன், சொரணை இல்லாம இருக்கான்னு சொல்ல போறீங்களான்னு. அந்த வார்த்தையை நீங்க சொல்லல. நீங்க சொல்லலைனாலும் அதை சொன்னதா நாங்க நினைச்சுக்கிறோம் சார்.
சிதம்பரத்துக்கு பக்கத்துல சீர்காழி போற வழியில வல்லம்படுகைன்னு ஒரு ஊருங்க, 2 கிலோமீட்டர் தொலைவில். அங்க வந்து செவ்வாய்க்கிழமை சந்தையில சாயந்தரம் ஆனா எந்த காய்கறி எடுத்தாலும் கிலோ 10 ரூபாங்க. நீங்க எந்த காய்கறினா எடுத்துங்க, உருளை எடுத்துங்க, வெங்காயம் எடுத்துங்க, பீட்ரூட் எடுத்துங்க, பீன்ஸ் எடுத்துங்க, முருங்கைக்காய் எடுத்துங்க. இதே சென்னையில ஒரு முருங்கைக்காய் 8 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஐயா. ஆனா எங்க ஊர் அந்த வல்லம்படுகையில விவசாயிகளே நேரடியாக வந்து விற்பனை செய்வதால் எந்த காய்கறி எடுத்தாலும் 10 ரூபாய். இப்ப என் குடும்பத்துக்கு வாங்கிக்கிறேன், எங்க அப்பா அம்மா குடும்பத்துக்கு வாங்கிக்கிறேன், எங்க மாமனார் மாமியார் குடும்பத்துக்கு நான் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முழுவதும் நீங்களே வந்து விற்பனை பண்ணுங்க, ஏன் விவசாயம் கீழே இறங்குது? வெறும் காய்கறி மட்டுமே விவசாயம் அல்ல. நெல்லை கொண்டு வந்து சந்தையில போடுறோம், வாங்கிப்பியா? கரும்பை வெட்டிக்கிட்டு வந்து சந்தையில போடுறோம், வாங்கிப்பியா? கடலூருக்கு பக்கத்துல ராமாபுரம் ஒரு கிராமம், வாழை சாகுபடி தான் அவங்களுக்கு. வாழை அதிகமா செலவு வாங்கக்கூடிய ஒரு பயிர். அந்த வாழை 1 ஏக்கருக்கு ஆகிற செலவு குறைந்தபட்சம் 40,000 ரூபாய். லாபம் வந்தால் 1 லட்சம் ரூபாய். அது வாழை சீசனுக்கு தகுந்த மாதிரி கிடைச்சிரும். 2 நிமிஷம் அடிச்ச காத்துல 3 ஏக்கர் வாழை சாஞ்சுது. அந்த விவசாயி விஷம் குடிச்சிட்டு செத்துட்டான் கடலூர்ல. உயிர் போச்சா யாரு தர்றது? மறுபடியும் இந்த இடத்துல நான் தலையிடுறேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறது எல்லா தொழிலையும் இருக்கே சார், விவசாயத்துல மட்டும்தான் இருக்கா? வேற எந்த தொழில் இருந்தாலும் தூக்கி நிறுத்திடலாம், அந்த ஆண்டே நிறுத்தலாம், இல்ல அடுத்த ஆண்டு நிறுத்தலாம். ஆனா விவசாயத்துல அந்த தோய்வு வந்துட்டா நிலத்தை அவன் விற்கிறத தவிர வேற வழி கிடையாது. அவ்வளவு சோதனையானது சார். இன்னைக்கு சுவிஸ் பேங்க்ல 77 லட்சம் கோடி ரூபாய் நம்ம நாட்டு பணத்தை கொண்டுட்டு போய் போட்டிருக்கிறான். யாராவது விவசாயிகளுடைய பணம் இருக்குதா அதுல? ஒருத்தர் கூட விவசாயி கிடையாது, எல்லாம் ஊரை ஏமாத்தனவன் பணம். என்னை கேட்டால் ஆண்டவன் சன்னிதானத்திலே அனுதினமும் அபிஷேகத்திற்கு ஊற்றப்படுகின்ற புனிதமான நீரும் வாய்க்கால் வரப்புகளில் இறங்கி வேலை செய்கின்ற ஏழை விவசாயி உடம்பிலிருந்து வடிகின்ற வியர்வை துளியும் ஒரே மாதிரியானதுதான். இரண்டுக்கும் வேறுபாடு கிடையாது. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி கடவுள் கல்லாக இருந்து நமக்கு கருணை புரிகிறான். இவன் கல்லான மலையை உடைத்து சோறு கொடுக்கிறான். எங்க மனசுக்குள்ளார 1000 வேதனை. எனக்கு 3 பையன். பெரிய பையனை இன்ஜினியர் படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். என் பையன் ஐடி தான் படிச்சான். அதுக்கு மேல என்னால போக முடியல. சரி, அடுத்த தம்பியை படிக்க வைப்போம்னு நினைச்சேன். இந்த ஐடி பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், எனக்கு வசதி இல்லை. 10ஆவதுக்கு மேல அவனால போக முடியல, கொத்தனார் வேலைக்கு போயிட்டான் சார். என் மனசு எவ்வளவு சங்கடப்படுது. சரி, இன்னொருத்தனை படிக்க வைப்போம்னு நினைச்சு அவனை கொண்டு போய் இன்ஜினியரிங் சேர்த்தேன். எவ்வளவு துன்பத்துல சேர்த்தேன், எவ்வளவு பேர்கிட்ட கடனை வாங்கினேன், 10 பைசா விட்டி கடனை வாங்கினேன். நான் விளைவிச்ச அந்த நிலத்தை வித்தன் சார். காசிமா நகரத்திலே ஹரிச்சந்திரன் கொண்டுட்டு போய் தன்னுடைய மனைவியை விலகூர்றப்ப அவன் மனநிலை எப்படி இருந்தோ, என் நிலத்தை நான் விற்கிறப்போ அவ்வளவு சகனம் இருந்தது சார். இந்த பையன் படிக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பையன் கொத்தனார் வேலை செஞ்சு பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறான். எங்க சார் விவசாயம் பண்றது? இருக்கிற நிலம் போயிட்டுதே. இன்னைக்கு கோதுமை வந்து போச்சு, எல்லாம் சாப்பிடுன்னு சொல்றீங்க. ஒரு கல்யாண விசேஷத்துல கோதுமை சாப்பாடு போட முடியுமா? கோதுமை ரொட்டி போட்டுருவோமா? பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும், அரிசியை வச்சுதான் சார் பண்ண முடியும். கோதுமை நெய்வேத்தியம் பண்ணிடுவோமா? செத்தா கூட வாய்க்கரிசி போடணும் சார், வாய் கோதுமை போட முடியாது. அரிசி வேணும் சார். மனிதனுடைய வாழ்க்கையோட பின்னி பிணைந்தது. இன்னைக்கு கறவை மாடுகள்லாம் போயிட்டுது, காளை மாடுகள்லாம் போயிட்டுது. வைக்கோல் இல்ல, மாடு இருந்தாதானே தொழு உரம் கிடைக்கும். தொழு உரம் சரியா இருந்தாதானே ஆரோக்கியமான நெல்லு கிடைக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி நெல்லு விளைஞ்சது, அப்பெல்லாம் 6 மாசம் விளையும். எங்க தாத்தா 100 வருஷம் வாழ்ந்தார். எங்க அப்பா 90 வயசு வாழ்வார், வாழ்ந்துகிட்டு இருக்கார். 87 வயசு எங்க அப்பாவுக்கு. இன்னைக்கு மண்வெட்டிய தோல் எடுத்துக்கிட்டு வரப்ப சுத்தி வருவார், காலையிலேயே போய் அண்டை போடுவார். என்ன கூப்பிட்டு ஏண்டா என்ன தூங்குறேன் பார். எங்க அப்பாவுக்கு பின்னாடி நான் ஓடுவேன். எனக்கு 75 வயசு இருப்பேன், நம்பிக்கை இருக்கு. அதுக்கு பிறகு பகவான் செயல். என் பையன் 60 வயசு வாழ்வான். என் பேர பிள்ளை எத்தனை வயசு சார் வாழப்போவும்? சுகாதாரமான உணவு தானே அதுக்கு காரணம். வலிமையா எங்க தாத்தா இருந்தாருன்னா சுகாதாரமான உணவு, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கம்பீரமா பாரதியார் மாதிரி எங்க தாத்தா போவார். ஆசையா இருக்கும். என்ன அந்த ஆளு 20 வயசு மாதிரி நடக்கிறான். மாட்டு பொங்க அன்னைக்கே மாட்டை அடிச்சு சாப்பிடுறான் சார். அங்க என்ன பண்றது? எங்களுக்கு வாழ்வா சாவா?
இருக்கிறதெல்லாம் இப்படியே போச்சுன்னா நாங்க யார்கிட்ட போய் முறையிடுறது? அல்லும் பகலும் ஆனந்த நடமாடும் தில்லை நடராஜன் திருவருட்சேர் சிதம்பரத்தில் பொன்னம்பல கூத்தனவன் பொற்பாதம் பணிந்து போறையா நாங்கெல்லாம் சிவலோகம் போக வேண்டியதான், வழியே கிடையாது. ஒருவேளை இந்த மக்கள் அரங்கத்தின் மூலமாக விவசாயிகளை காப்பாற்றினால் அதுதான் சார் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஒரு 5வது படிச்சவர் நீங்க பேசின தமிழ் மாத்திரம் இல்ல, அந்த ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்துகிட்டே இருந்தது, மடை திறந்த வெள்ளம். உங்களுடைய நிலத்துல தண்ணி வரல, ஆனா உங்க கற்பனை கொட்டிட்டு சார். நான் நிஜமாவே உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அருளை கொடுத்து இருக்கிறான். நல்ல தமிழ், நல்ல ஃப்ளோ. இதான் கட்சியில் இருக்கீங்களா? எப்படி இந்த பேச்சு கலையை வளர்த்துட்டீங்க? வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றதாம் பூனை பேருக்கு ஒரு நிறம் அன்றோ, சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரும் சாந்தின் நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, பசும் பாலின் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் என்றாலும் எல்லாம் ஒரே தரம் அன்றோ. அப்படி பாரதியின் மீது நான் கொண்ட ஈடுபாடு தமிழை பேச வைத்தது. வெரி குட். ஆனா இன்னொரு விஷயம் சொன்னா சிரிக்க மாட்டீங்களே, இவர் தமிழ் எழுதி எனக்கு ஒரு கவிதை கொடுத்து காமிச்சார், அதுல தப்பா நினைக்க மாட்டீங்களா சார்? அதுல கிட்டத்தட்ட 10 மிஸ்டேக் சார். எழுத தெரியாத ஒருத்தர் படிச்சு இவ்வளவு தூரம் பேசுறாருன்னா அதுவே உங்களுக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். மக்கள் அரங்கம் விசுவின் மக்கள் அரங்கம், மக்கள் அரங்கம் விசுவின் மக்கள் அரங்கம், மக்களுக்காக மக்கள் நடத்தும் மாபெரும் அரங்கம், மக்களுக்காக மக்கள் நடத்தும் மாபெரும் அரங்கம்.